வணக்கம் நண்பர்களே, திருவண்ணாமலையிலேருந்து உங்கள் நண்பன் பவர் ஆடியோஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்தமாரி கம்பெனி ரெடிமேட் ஹோம் தேட்டரை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் தேட்டர் வந்து வேறு இடத்துல ரெடி பண்ண கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க கொடுக்குறப்போ யூஎஸ்பி போர்டு இருக்குது பாருங்கள், அதேமாதிரி ஒட்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இருந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார இருக்கிற போர்டு வந்து இப்படி தான் இருக்குது. இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐசி எல்லாமே ஆல்ரெடி மாற்றி ட்ராக்லாம் டேமேஜாக தான் இருக்குது, மாற்றி பார்த்துருக்காங்க. மாற்றி பார்க்குறப்போ ஒரு 1 டே இல்லை இன்னும் 1 hour 1 day வந்து தரல, அது மாதிரி உடனே சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்புறம் ஓடி ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஆடியோலாம் வரலன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எம்டி கம்ப்ளைண்ட்ஸ். அதனால் வந்து அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி மாற்றினா மாற்றுற அளவுக்கு நம்மளால் வந்து இப்போது எக்யூப்மெண்ட் நம்மக்கிட்ட இல்லை. அதேமாதிரி அந்த ட்ராக்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மி. ஏன்னா ரெடிமேட் ஹோம் தேட்டரில் அப்படி தான் வரும். சரிங்க, இதுக்கு மாற்ற நம்ம என்ன போர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாம்கான் அப்படின்ற கம்பெனியில் வந்து 4.1 அது 5 சேனல் வர மாதிரி கொடுக்குறாங்க. இந்த வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 5 சேனல் இதில் வராது, அவங்க போட்டிருக்காங்க. இதில் வரது வந்து 2.1 தான் வரும். ஓகேங்களா? அதாவது 3 ஐசியா 4 ஐசி போட்டு வரும். 4 ஐசியில் வந்து 2 ஐசி மோனோவும் 2 ஐசி லெஃப்ட் ரைட்டுக்கும் வரும். அந்த 2 சேனல் எடுத்து தான் அவங்க வந்து 3 சேனலாக கொடுக்குறாங்க. அதுதான் அதனால தான் 4.1 கொடுக்குறாங்க. இதுவும் நம்ம எடுத்து ரெடி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பண்ணுறது. இந்த மாதிரி வேணால் வாங்கி பண்ணிங்க. இதில் வர போர்டு வந்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இது வந்து நம்ம எப்படி இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் சொல்கிறேன் பாருங்கள். போர்டு வந்து இப்படி அதை எப்படின்னு சொல்ல மாதிரி 100% நிற்க வச்சேன்னா ஓகே ஆகிடும். இப்போ நிற்க வைக்கிறத வந்து ஃபிட் பண்ண முடியல அப்படின்னா இங்கே பாருங்கள், அதுக்கு நான் ஒரு கிளாம்ப் ஒன்று மடிக்க ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த எட்ஜில் வந்து ஒரு கிளாம்ப் ஒன்று மடிக்கிறேன். அந்த மாதிரி கிளாம்ப் ஒன்று மடிக்கி இப்படி வச்சு அந்த கிளாம்ப் உட்கார மாதிரி வச்சு இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருக்கோம். அந்த ஹோல்ஸில் வந்து நெட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா போர்டு வந்து சேவ் பண்ணிருக்கோம். இதில் அவங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வேலை போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் வந்து இங்கே யூஎஸ்பி போர்டு வைக்கிறதுக்கு நம்ம தான் கட் பண்ணோம். அது எனக்கு வந்து வீடியோ எடுத்து டைம் பத்தலை, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் இதை நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த போர்டை வந்து இதுக்குள்ளார இப்படி இன்செர்ட் பண்ணிக்கணும். அதை நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன், அதுவும் பாருங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீக்கர் அவுட் லைன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்க வேண்டியது தான். 2 ஸ்டீரியோ சேனல் தான். அந்த ஸ்டீரியோ சேனல் லிங்க் பண்ணி அதே வந்து நம்ம 3 சேனலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனலாக வரும். நம்ம இதே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். சென்ட்ரு, லெஃப்ட்டு ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது அப்படி தான் நம்ம ரெடிமேட் ஹோம் தேட்டரில் வருது. இதில் இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு இன்னு ரைட்டு இன்னு அந்த மாதிரி லெஃப்ட்டு, அதாவது லெஃப்ட் இன்னு ரைட் இன்னு இது வந்து 5.1 5 சேனலுக்கு லெஃப்ட் ரைட்டு இன்புட்டு. இது ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான இன்புட்டு. இதுவும் அதே மாதிரி வந்து ஜம்பர் பண்ணிக்க வேண்டியது தாங்க. பண்ணியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி அதே மாதிரி இவங்க வந்து 5.1 யூஸ் பண்ணல, ஸ்டீரியோ மட்டும் தான் யூஸ் பண்ண பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம 2 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வேஸ்ட்டு, தேவையில்ல, இது எல்லாமே விட்டுட்டோம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு அடுத்தது இதோடைய ஃப்ரண்ட் பேனல் இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் பேனலில் வந்து ஒரு டேக்வால் சுவிட்சு வச்சுருப்போம். நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் என்ன பண்ணலாம், நம்ம பண்ணுறது அந்த டேக்வால் சுவிட்சு. இதுக்கு முன்னாடி வந்து பட்டன் ஒரு இதில் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த வால்யூம்னு வருது பாருங்கள், மைனஸு ப்ளஸ், அதில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு டேரெக்டாக அந்த ஆடியோ போர்டு இன்புட் எடுத்துகிட்டு வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்து யூஎஸ்பி இன்புட்டும் கொடுத்து இந்த இன்புட் எடுத்துன்னு அதில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு யூஎஸ்பிக்கு மட்டும் ப்ளஸ் வோல்டு, அந்த 5 வோல்ட் வருதுங்களா, அந்த வோல்டு வந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோம்னா வோல்டு கட் ஆஃப் பண்ணக்குள்ள யூஎஸ்பி கட் ஆஃப் ஆகிடும். அந்த ஆக்ஸில் கொடுக்குற இன்புட் வந்து வேலை செய்யும். இங்கே ஆன் பண்ணக்குள்ள யூஎஸ்பி வேலை செய்யும். நம்ம அந்த ஆக்ஸ் இன்புட் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபுல்லாக ரெடி பண்ணி உங்களுக்கு திரும்ப காட்டுறோம் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இது என்ன பண்ணியிருக்கோம்னா யூஎஸ்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச், செலக்டர் சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது செலக்டர் ஆஃப் பண்ணிட்டா பின்னாடி ஆக்ஸ் மோட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணால் யூஎஸ்பி மோட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி தரோம்.
played by TF Card. காப்பிரைட்ஸ் வர காரணத்தால் ரொம்ப நேரம் ஆடியோ சாங்ஸ் ப்ளே பண்ண முடியாது. வீடியோ பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வீடியோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.